ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு ஃபார்மா யூனிவர்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்ஆர்பி ஃபார்மசிஸ்ட்டோட எக்ஸாமோட சிலபஸ் அண்டு ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி, ஸோ எல்லா இம்பார்ட்டண்ட் டேட்ஸ் எல்லாத்தையுமே வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஸோ இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா 4 மாதத்துக்கு முன்னாடி ஏற்கனவே 2024 ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டுருந்தாங்க ஆர்ஆர்பி ஃபார்மசிஸ்ட்க்கு 224 வேகன்சிஸ்க்கு வந்து விட்டுருந்தாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் மந்த் வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ அவங்களுக்கு வந்து ரிசல்ட்டும் வந்துருச்சு. இப்போ அகெயின் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஆர்பி ஃபார்மசி 2025 வந்து நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டுருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 105 வேகன்சிஸ் வந்து நமக்கு வந்து இப்போ விட்டுருக்காங்க. ஸோ அதில் தமிழ்நாடுக்கும் தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் சிலபஸும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ எதில் நம்ம வந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணோம் எல்லாத்தையுமே வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா கொஷின் பேட்டர்னே வந்து 70+30 பிரிச்சுருவாங்க. 70 கொஷின்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்மா சப்ஜெக்ட் வந்து இருக்கும். 30 கொஷின் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் கொஷின் வந்து இருக்கும். ஸோ கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60 தான் வந்து இது வந்து இருக்குது. அதாவது 55 to 65 இந்த ரேஞ்சு தான் கட் ஆஃப் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் நம்ம. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் அண்டர்சருக்கு வந்து 62வும் மினிமம் வந்து 56, 57 இந்த மாதிரி ரேஞ்சில் தான் வந்து கட் ஆஃப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது 100க்கு ஒரு 60 மார்க் நம்ம டார்கெட் பண்ணாலே ஈஸியாக வந்து ஜாப் வாங்கிடலாம். அந்த மாதிரி தான் வந்து இருக்கும். பட் இதில் நெகட்டிவ் மார்க்லாம் இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து மைனஸ் மார்க் அதிகமாகச்சா நான் மார்க் வந்து குறைஞ்சிரும். ஸோ இப்போ எம்ஆர்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் மார்க் கிடையாது. ஸோ 100 கொஷினுக்கு வந்து 100மே அட்டன் பண்ணலாம். ஸோ அங்கே கட் ஆஃப் பார்த்திங்கன்னா ஒரு அரௌண்டு 70 கிட்டே இருக்கும். மினிமம் 65லேருந்து ஒரு 75 இந்த ரேஞ்ச் தான் கட் ஆஃப் வந்து வரும். ஆர்ஆர்பிக்கு அதை விட கம்மியாக தான் வந்து வரும். இதில் ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜியும் பார்த்திங்கன்னா ஆர்ஆர்பிக்கு தனியாக நம்ம வேறு மாதிரி படிக்க வேண்டியது இருக்குது, எம்ஆர்பிக்கு வந்து தனியாக படிக்க வேண்டியது இருக்குது. ஸோ சிலபஸ் வச்சு டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இப்போ அப்ளிகேஷன் டேட் வந்து நான் சொல்லியிருந்தேன். ஸோ 9th அன்றைக்கி அப்ளிகேஷன் டேட் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் போய்ட்டு அப்ளை பண்ணலாம். அதுவும் எந்த ரீஜனுக்கு அப்ளை பண்ண முன்னாடியே வந்து ப்ரீ பிளான் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து நார்த் சைடில் அப்ளை பண்ணுறீங்களா இல்லை வந்து நம்ம சென்னைக்கு அப்ளை பண்ணுறீங்களா, ஸோ எங்கே அப்ளை பண்ணுறீங்களோ அங்கே தான் வந்து நமக்கு ஜாப் போகிற மாதிரி இருக்கும். கட் ஆஃபும் அதுக்கேற்ற மாதிரி வேரி ஆகும். ஸோ அதுவும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ எல்லாமே பேசிக் லிமிட் எல்லாமே இந்த க்ரைட்டேரியெல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா 18 to 35 ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்குது. இதெல்லாமே வந்து நான் செப்பரேட் வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஸோ அது வந்து பாருங்கள். பேசிக் சேலரி வந்து பார்த்திங்கன்னா 29,200 தான் பேசிக் கொடுப்பாங்க. பட் ஆனால் அலவன்ஸஸ்லாம் சேர்த்து மினிமம் 55,000 வந்து சேலரி வரும். ஸோ இது வந்து இதிலிருந்து டிஎன்எஸ் அலவன்ஸ் இருக்குது, ஹவுஸ் ரெண்ட் அலவன்சஸ் இருக்குது, மெடிக்கல் அலவன்சஸ் இருக்குது, ட்ராவலிங் அலவன்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி அலவன்ஸ்லாம் சேர்த்து பார்த்திங்கன்னா ஒரு 55 சம்திங் நமக்கு வந்து சேலரி வந்து வரும். ஸோ நம்பர் ஆஃப் போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது ஆல் இண்டியா ஃபுல்லாக 105 போஸ்ட்டாக வந்து போட்டிருக்காங்க. ஸோ எலிஜிபிலிட்டி டி ஃபார்ம், பி ஃபார்ம். பட் அவங்க ஈக்குவலன்ட் டிகிரி கொடுத்ததுனால எங்கள் ஃபார்ம் டி மென்ஷன் பண்ணியிருக்கேன். பட் அஃபிஷியலாக அவங்க வந்து ஃபார்ம் டி மென்ஷன் பண்ணலை. இன்கேஸ் யாராவது ஃபார்ம் டி இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து பி ஃபார்ம் சொல்லி அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ வெரிஃபிகேஷன் அப்போ நம்ம வந்து நீங்கள் வந்து கிளைம் பண்ணலாம். அப்படி இல்லை நீங்கள் எலிஜிபிளே இல்லைன்னு சொன்னால் நீங்கள் டைரெக்டாக வந்து லீகலாக வந்து அவங்ககிட்ட ஃபைட் பண்ணலாம். ஏன்னா எல்லாமே வந்து இப்போ ஈக்குவலன்ட் தான் வந்துருச்சு. யாரெல்லாம் பிசிஐயில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்களோ எல்லாமே ஃபார்மசிஸ்ட் தான். அவங்க எல்லா ஃபார்மசி எக்ஸாமுக்கும் எலிஜிபிள் அப்படின்னு வந்து லீகலாக எல்லாமே வந்து இருக்குது. இன்கேஸ் ஃபார்ம் டி யாராச்சும் வந்து அந்த டவுட் இருந்துச்சு. ஏன்னா அப்ளிகேஷன் வந்து டி ஃபார்ம், பி ஃபார்ம் மட்டும் தான் அங்கே ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் பி ஃபார்ம் சொல்லி கூட அப்ளை பண்ணலாம். இல்லைனா நீங்கள் லீகலாக இப்போ கூட ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தேவை கிடையாது. ஸோ நீங்கள் டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் இந்த எக்ஸாம்ஸ் வந்து எழுதலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து சிலபஸ் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பேசிக் டி ஃபார்மும் எலிஜிபிள்னு சொல்லிட்டாங்க. பட் ஆனால் இந்த சிலபஸ் வந்து பார்த்திங்கன்னா பி ஃபார்மும் மிக்ஸ்டாக தான் இருக்கும். ஸோ கோர் சப்ஜெக்டான இந்த மேஜர் சப்ஜெக்ட் வந்து எல்லாமே வந்து காமனாக வந்துடும். பட் அடிஷ்னலாக வந்து நிறையா சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் கொஷின் பேட்டர்ன் எப்படி ஃப்ரேம் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 45 கொஷின்ஸ் வந்து பேசிக்காக டி ஃபார்ம் படித்தவங்களும் எழுதலாம். ரிமைனிங் 25 கொஷின்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பி ஃபார்ம் சிலபஸில் வந்து பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேயும் அந்த 45 கொஷின்ஸும் மேஜராக எங்கேருந்து இப்போ ஆக்சுவலாக சிலபஸ் பார்த்திங்கன்னா இவ்வளோ கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் கொஷின்ஸ் மேஜராக எங்கே வந்து பார்த்திங்கன்னா வெறும் 2 சப்ஜெக்டில் தான் மேஜர் கொஷின்ஸ் வந்து வந்திருக்கு. அரௌண்டு 40 கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மகாலஜி அண்ட் ஜூட்டிக்ஸ்லேருந்தே வந்திருக்கு. நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர், அதுவும் ப்ரீவியஸ்னால் 4 மந்த்துக்கு முன்னாடி நடந்த கொஷின் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னாவே தெரியும். இதே சிலபஸ்க்கு தான் வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 கொஷின்ஸ் வந்து 20 கொஷின்ஸ் ஃபார்மகாலஜிலையும் 20 கொஷின்ஸ் வந்து ஜூட்டிக்ஸ்லேயும் வந்து கொடுத்துருக்காங்க. அதுலேயே அந்த ஃபார்மகாலஜி ரிலேட்டாக வர அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜிலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3-4 கொஷின் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன காரணம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து சிலபஸே வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. நம்ம ஜூட்டிக்ஸ்னால் எல்லாமே ஜூட்டிக்ஸில் வந்து சேர்ந்து படிப்போம். பட் இங்கே வந்து எல்லாமே இண்டிவிஜுவல் டாபிக் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏன்னா பி ஃபார்மில் வந்து செமஸ்டர் வந்து இந்த மாதிரி தான் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி வந்து ஜூட்டிக்ஸ்னால் ஜூட்டிக்ஸ் எல்லாமே வந்துடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் தனியாக, இண்டஸ்ட்ரியல் ஃபார்மசி தனியாக, ஃபார்முலேஷன் தனியாக அந்த மாதிரி வரதுனால ஸோ கொஷின் வந்து நான் காமனாக சொல்கிறேன்.
இதிலிருந்தே 40 கொஷின்ஸ் வந்து வந்துடுது. அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜி அண்ட் ஃபார்மகாலஜி சேர்த்தே வந்து 25 கொஷின்ஸ் வந்து கொடுத்துட்றாங்க. இப்போ ஃபார்மசூட்டிக்கல் அனாலிசிஸ்னு இருக்குது. இந்த அனாலிசிஸும் வந்து ஒரு 5 கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக வருது. ஏன்னா இந்த இடத்துல ஃபார்மசூட்டிக்கல் அனாலிசிஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. அதிலிருந்து மட்டும் கொஷின் கேட்காம அட்வான்ஸ்டு இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டெக்னிக்ஸும் இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க பாரு. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அனாலிசிஸ் சப்ஜெக்ட் கீழே தான் வரும். ஸோ அது கூட சேர்த்து ஒரு 5 கொஷின்ஸ் வந்து வருது. ஸோ இந்த மேஜர் சப்ஜெக்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து கவர் பண்ணிடுறாங்க. சிலபஸில் இவ்வளோ கொடுத்துருந்தாலும் ஒரு 50 கொஷின்ஸ் வந்து இந்த மேஜர் சப்ஜெக்ட்லேயே வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ நீங்கள் ப்ரிப்ரேஷன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது வந்து ஒரு பெரிய விஷயம். ஏன்னா இங்கே பார்த்திங்கன்னா இங்கே வந்து இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி தனியாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியும் வந்து கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் மெடிசனல் கெமிஸ்ட்ரி வந்து கொடுத்துருக்காங்க. இது மூணுத்திலே சேர்த்து மேக்ஸிமம் அவங்க கேட்குற கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 கொஷின்ஸ் கூட கிடையாது. அவங்க மேஜராக எங்கே ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னா இந்த சூட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. சூட்டிக்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய டாபிக்ஸ் வந்து இருக்கிறதுனால அது வந்து நிறைய கொஷின்ஸ் வருது. ஏன்னா இண்டிவிஜுவலாக நிறைய ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க சூட்டிக்ஸை. பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஃபார்மசூட்டிக்ஸ் வந்து டைரெக்டாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மசூட்டிக்கல் இன்ஜினியரிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபிசிக்கல் ஃபார்மசி தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பயோ ஃபார்மசூட்டிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து சூட்டிக்ஸ் கீழே தான் வரும் இல்லையா. ஸோ இதனால தான் சொல்கிறேன், இங்கே வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துட்டாங்க சிலபஸை. பட் நீங்கள் வந்து சூட்டிக்ஸ்னால் இது எல்லாமே சூட்டிக்ஸில் தான் வந்துடும். ஃபார்மகோ கைனடிக்ஸ் அண்டு ஃபார்முலேஷன்ஸ் இது எல்லாமே வந்து சூட்டிக்ஸில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபார்மசூட்டிக்கல் ஃபார்முலேஷன்ஸ் இருக்குது, கைனடிக்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் சேர்த்து தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த 20 கொஷின்ஸ் வருது. ஸோ இதெல்லாமே சூட்டிக்ஸு. காலேஜ்லேயும் இதே மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்கள் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மகோ தெரப்பியூட்டிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து ஃபார்மகாலஜியில் நீங்கள் வந்து கவர் பண்ண முடியும் இந்த டாபிக்ஸ்லாம். ஸோ நீங்கள் ஃபார்மகாலஜி நீங்கள் வந்து யூஸ்வலி என்ன படிச்சிங்களோ அதுவே வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணிங்கனாவே போதும். சூட்டிக்ஸ் நீங்கள் என்ன படிச்சிங்களோ அதுவே ஃபோக்கஸ் பண்ணால் போதும். ஸோ அதுக்கடுத்து இந்த 2 சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா அனாலிசிஸ். ஸோ ஏற்கனவே சொல்லிட்டேன். ஸோ ஃபார்மசியில் அனாலிசிஸ் தனியாக கொடுத்துருக்காங்க. அட்வான்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டெக்னிக்ஸ் தனியாக கொடுத்துருக்காங்க. இன்ஸ்ட்ருமெண்டல் மெத்தட் ஆஃப் அனாலிசிஸ் வந்து தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் சேர்த்து அவங்க வந்து மினிமம் ஒரு 5 to 7 கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க லாஸ்ட் இயர் கொஷின் பேப்பரை கம்பேர் பண்ணும்போது. ஸோ ஒரு தேர்ட், அதாவது இவ்வளோ கண்டென்ட்லேயே பார்த்திங்கன்னா நம்ம சூட்டிக்ஸ்க்கு ஃபஸ்ட்டு கொடுக்கலாம், அடுத்து காலேஜி, அடுத்து பார்த்திங்கன்னா அனாலிசிஸ். ஸோ இந்த 3 டாபிக்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 கொஷின்ஸ் கிட்ட மேக்ஸிமம் வருது. இதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா கெமிஸ்ட்ரியை வந்து கொஷின் கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து கொஷின்ஸ் வந்து நம்ம அதிகமாக அதில் இல்லை. அது வந்து பார்த்திங்கன்னா இந்த கேட், இதெல்லாம் ரொம்பவே கேட்லாம் வந்து ஃபார்மசிஸ்ட்டுக்கு தெரிய வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ அது வேறு. ஆனால் வந்து சிலபஸில் கொடுத்துருக்காங்க. பட் கொஷின்ஸ் வந்து கேட்டில் வந்து எந்த கொஷின்ஸுமே வரல. இந்த ரெகுலேட்டரி சயின்ஸு, ஃபார்மகோ விஜிலன்ஸு, ஸோ இதெல்லாம் மோஸ்ட்டாக வந்து இந்த கொஷின்ஸ் வந்து வரல. இதுலேருந்து காக்னஸிலேருந்து ஒரு 2 கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ இதில் வந்து நம்ம எம்ஆர்பியை கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா காக்னஸிக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்க தேவையில்லை. பட் நீங்கள் எம்ஆர்பி கண்டிப்பாக படிச்சிருப்பீங்க. ஸோ அதை அப்படியே தெரிஞ்சுக்கோங்க. அடிஷ்னலாக வந்து பார்த்திங்கன்னா இதில் பைட்டோ கெமிஸ்ட்ரி வந்து படிக்கிற மாதிரி இருக்குது. நம்ம வந்து டி ஃபார்ம் சிலபஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மகாக்னஸி தான் இருக்கும். பி ஃபார்ம் படிக்கிறவங்க தான் அதில் இருக்க பைட்டோ கெமிஸ்ட்ரி, அதனுடைய குவாலிட்டேட்டிவ் குவான்டிட்டேட்டிவ் அனாலிசிஸ்லாம் வந்து பண்ணுவாங்க. ஸோ டீப்பாகவும் படிப்பாங்க. ஸோ அது கொஞ்சம் அடிஷ்னலாக வந்து கேட்டிருக்காங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷினும் வந்து பார்த்திங்கன்னா இப்போது நம்ம எம்ஆர்பியில் கேட்ட மாதிரி பேசிக்காக இப்போ நம்ம எம்ஆர்பியில் என்ன கேட்பாங்கன்னா ஒரு பேட்டர்ன் இருக்குது. ஒரு ஸ்னானம் கேட்பாங்க, ஒரு ஆக்டிவ் கான்ஸ்டன்ஸ் கேட்பாங்க, அதனுடைய பர்சன்டேஜ் கேட்பாங்க, யூசஸ் கேட்பாங்க, கெமிக்கல் டெஸ்ட் கேட்பாங்க, அவருடைய பயாலஜிக்கல் நேம் கேட்பாங்க, ஃபேமிலி கேட்பாங்க. ஸோ இதிலிருந்தே பேசிக்காக ஒரு 7 கொஷின் வந்துடும். ரிமைனிங் தான் கொஞ்சம் அடுத்து குவாலிட்டேட்டிவ் இந்த ரேஞ்சுக்கு போவாங்க. பட் இங்கே கேட்குறதே 2-3 கொஷின் இதெல்லாம் டேரெக்டாக வந்து இந்த ஃபேமிலி யூசஸ் அந்த அளவுக்கு சிம்பிளாக கேட்கல. டேரெக்டாக அவங்க வந்து கொஞ்சம் டீப்பாக வந்து இந்த காக்னைஸில் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து ரொம்பவே இம்பார்ட்டண்டான சப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மசூட்டிக்கல் ஜூரிஸ்ப்ருடென்ஸ். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து ஒரு 3 கொஷின்ஸாக வந்து கேட்டிருக்காங்க. இதே நீங்கள் எம்ஆர்பி பார்த்திங்கன்னா 7 கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ அதில் வந்து 100 கொஷினுக்கு, ஸோ இங்கே 70னால 3 தான் வருது. ஸோ அதுவும் பேசிக் லெவலில் தான் இருக்குது, ரொம்ப வந்து டஃப்பாக வந்து கிடையாது. ஸோ நீங்கள் ரெகுலராக இருக்கிற ஆக்ட் படித்தாலே போதும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எம்ஆர்பிக்கு வந்து நிறையா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோ இல்லாமல் ட்ரக் அண்ட் காஸ்மெட்டிக் ஆக்ட்டு, ஃபார்மசி ஆக்ட்டு, இந்த மாதிரி அப்புறம் இந்த மெடிக்கல் ரெமெடிஸ், இந்த மேஜிக் வரும் அதுலேயே இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் ரொம்பவே சின்ன சின்ன ஆக்ட் தான். ஸோ அது இல்லாமல் இன்னொன்று வந்து இந்த டெர்மினேஷன் ஆக்ட். ஸோ இதுதான் மேஜராக இருக்கிற 4 ஆக்ட்டு. அதிலிருந்தே பார்த்திங்கன்னா 2-3 கொஷின்ஸ் வருது. ஸோ அதை தவிர்த்து நிறைய இருக்குது சிலபஸில், பிசிஏ சிலபஸில். இங்கே வந்து ஜூரிஸ்ப்ருடென்ஸ் மட்டும் கொடுத்துட்டாங்க. பட் ஆனால் பிசிஏ சிலபஸில் இன்னும் நிறைய இருக்குது. ஈவன் நீங்கள் எம்ஆர்பிக்கு படிச்சிருந்தாலும் அதுலேயும் நிறைய இருக்குது. நீங்கள் அந்தளவுக்கு படிக்க தேவையில்ல. ஒரு பேசிக்காக இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற ஒரு 5 ஆக்ட் நல்லா படிச்சிருந்தீங்கனாவே அதில் வர 2-3 கொஷின்ஸ் வந்து ஆன்சர் பண்ணிடலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பயோ கெமிஸ்ட்ரி. ஸோ நான் வந்து கெமிஸ்ட்ரியை வந்து தனியாக தான் சொல்லியிருக்கேன். ஆக்சுவலாக வந்து கெமிஸ்ட்ரியில்
நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ஏன்னா இங்கே இன்ஆர்கானிக்கு, ஆர்கானிக்கு, மெடிசினல் கெமிஸ்ட்ரி தனியாக இருக்குது, கேட் இருக்குது, எல்லாமே கெமிஸ்ட்ரிக்கில் தான் வரும். பயோ கெமிஸ்ட்ரி மட்டும் நம்ம தனியாக எடுத்துங்கன்னா அதிலே வந்து ஒரு 5 கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இவ்வளோ கெமிஸ்ட்ரி ஸ்கிப் பண்ணிட்டு அட்லீஸ்ட் பயோ கெமிஸ்ட்ரியாச்சும் வந்து நீங்கள் படிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து அதிகமாக டாபிக்ஸ் வந்து இருக்கும். பயோ கெமிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா டைரெக்டாக வந்து கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், லிப்பிட், விட்டமின்ஸ், அதுக்கப்புறம் வந்து என்சைம்ஸ். ஸோ இதுதான் வந்து இருக்கிறதே டாபிக்ஸ். ஸோ நீங்கள் அதை மட்டும் நல்லா படிச்சிங்கன்னாவே போதும். ஒரு 3 to 5 கொஷின்ஸ் வந்து அட்டன் பண்ணலாம். கெமிஸ்ட்ரியில் இதை மெடிசன் கெமிஸ்ட்ரிங்கன்னா நீங்கள் எங்கே ஸ்டார்ட் பண்ணி எங்கே முடிப்பீங்கன்றது ஐடியாவே இருக்காது. இதே இன்ஆர்கானிக், ஆர்கானிக் போனாலே அப்படி தான் இருக்கும். ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாம் நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணணும், எவ்வளோ படிக்கணுன்றது ஒரு பேசிக் ஐடியா. ஏன்னா சிலபஸ் வந்து ஹெட்டிங் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இதே நீங்கள் எம்ஆர்பிக்கு பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் பயோ கெமிஸ்ட்ரியாச்சும் வந்து படிச்சுக்கலாம். ஸோ அப்படி படிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 கொஷின்ஸ் வந்து நம்ம ஆன்சர் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம சூட்டிக்ஸு, காலேஜி, பயோ கெமிஸ்ட்ரி, இந்த ஜூரிஸ், ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சேர்த்து ஒரு 50 கொஷின்ஸ்க்கு மேலே நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணலாம். நல்லா படிச்சிங்கன்னா 70 கொஷின்ஸில் 50 கொஷின்ஸ் ரொம்பவே வந்து கட் ஆஃப் ரேஞ்சுக்கு வரக்கூடிய மார்க் தான். ரிமைனிங் நீங்கள் ஜென்ரல் நாலேஜில் 30 கொஷின்ஸ் வந்து இருக்குது. அதில் அட்லீஸ்ட் ஒரு 10 கொஷின் எடுத்தாலும் நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த கட் ஆஃப் ரேஞ்சில் வந்து ஜாப் ப்ளேஸ் ஆகலாம். ஸோ இப்போ நீங்கள் எம்ஆர்பிக்கு படிச்சுட்ருக்கீங்க, நான் அதே படிக்கலாமா இதில் இதுக்கு படிக்கலாமான்னு கேட்டால் நீங்கள் எம்ஆர்பிக்கே ஃபுல் ஃபோக்கஸ்டாக வந்து படிங்க. ஸோ எம்ஆர்பிக்கு நீங்கள் படிக்கிறது மூலிமாவே இதில் வந்து 70க்கு அரௌண்டு 50 to 60 கொஷின்ஸ் வந்து எம்ஆர்பி சிலபஸ்லேருந்தே இதில் வந்துடும். எக்ஸாம்பிளுக்கு சொன்னோன்னா அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜி வருது, இங்கே ஃபார்மசூட்டிக்ஸ் வருது, ஃபார்மசூட்டிக்கல் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி வருது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பயோ கெமிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் அண்ட் கம்யூனிட்டி ஃபார்மஸில் அதை வந்து கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஃபிசிக்கல் ஃபார்மட்டிஸ் வந்து அங்கேயும் படிப்போம், ஃபார்மசூட்டிக்கல் இன்ஜினியரிங் படிப்போம், ஃபார்மகாலஜி படிப்போம், ஃபார்மகாக்னசி படிப்போம், ஜூரிஸ் வந்து அங்கே லா அண்ட் எத்திக்ஸ்னு வந்து படிப்போம். ஸோ இங்கே பயோ ஃபார்மசிலாம் வந்து அங்கே ரொம்ப டீப்பாக இல்லாமல் பேசிக்காக வந்து நம்ம கண்டிப்பாக அதையும் படிப்போம். ஸோ நீங்கள் அந்த பேசிக்காக நீங்கள் வந்து ஃபார்முலேஷன்ஸ்லாம் படிச்சிருப்பீங்களா ஃபார்மசூட்டிக்ஸில், ஸோ அது என்ன படிச்சிங்களோ அதுவே நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சோசியல் அண்ட் ப்ரிவென்டிவ் ஃபார்மசின்னு இப்போ தனியாகவே வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கும் நீங்கள் வந்து எம்ஆர்பி ப்ரிப்ரேஷன்லேயே இதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கொஷின்ஸ் அதாவது நீங்கள் எம்ஆர்பிக்கு படிச்சுட்டு ப்ரிப்ரேஷன் போயிட்டுருக்கிறவங்க நான் சொல்கிறேன். ஸோ அந்த ப்ரிப்ரேஷனை நீங்கள் இன்னும் நல்லா படிச்சிங்கனாவே இவ்வளோ சாப்டர்ஸ் வந்து ஈஸியாக இதில் வந்து கவர் பண்ணலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே மைனஸ் சப்ஜெக்ட்ஸ் தான். ஸோ அதுலேருந்து மோஸ்ட் ஆஃப் கொஷின்ஸும் வரதில்லை. நீங்கள் அதில் வந்து அதை நீங்கள் மெனக்கணும்னு தேவையும் இல்லை. இதிலேயே வந்து பார்த்திங்கன்னா 60 கொஷின்ஸ் கிட்ட நீங்கள் வந்து கவர் பண்ண முடியும். அப்படி நம்பலைன்னா நீங்கள் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் எடுத்து நீங்களே வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஒரு கொஷின் எடுத்திங்கன்னா அது என்ன சப்ஜெக்ட்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ அப்படி வந்து கவுண்ட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து 50க்கு மேலே தான் வந்து இதிலே வந்து நீங்கள் கவர் பண்ணிவிடுவீங்க. ஸோ அது வந்து எனஃபான்னு கேட்டால் கண்டிப்பாக எனஃப், கட் ஆஃப்க்கு அதுவே போதும். பட் ஆனால் அக்யூரேட்டாக நம்ம அந்தளவுக்கு ஆன்சர் பண்ண முடியாது. ஸோ இது தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அடிஷ்னலாக படிக்கிறதும் உங்களுடைய குவாலிஃபையிங் சான்ஸை வந்து அதிகப்படுத்தும். ஸோ இதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஜென்ரல் சப்ஜெக்டில் ஒரு 30 கொஷின்ஸ் வந்து வரும். அந்த 30 கொஷின்ஸ்க்கான சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் அரித்மெட்டிக்ஸ் அண்ட் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், ஜென்ரல் சயின்ஸ். இதில் இந்த ஜென்ரல் அவேர்னஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து கரண்ட் அஃபேர்ஸ் தான். ஸோ நீங்கள் வந்து யூபிஎஸ்சி சேனல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம். யூபிஎஸ்சி வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இந்த கண்டென்ட்டுக்கு தேவையான லெவலில் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து மேக்ஸிமம் சஜஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த சப்ஜெக்ட் தான் நான் வந்து சொல்லுவேன். ஸோ இந்த சப்ஜெக்டே நல்லா ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா இப்போ நான் வந்து என்ன சொல்லிட்டேன்னா டிஃபார்முக்கு எப்படி படிக்கணும், பிஃபார்ம் படிச்சிங்க எப்படி படிக்கணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ இங்கே வரும்போது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ் வந்து நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக எம்ஆர்பிலேருந்து டைவர்ட் ஆயிடுவீங்க. ஸோ அந்த ரிஸ்க் வேணான்றதுக்காக நான் அப்படி சொல்கிறேன். பட் இருந்தாலும் உங்களுக்கு வந்து மேக்ஸ் வரும், எனக்கு வந்து இதெல்லாமே வந்து நான் ஈஸியாக சால்வ் பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் இதுக்கு தனியாக வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். புதுசாக பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து யூடியூப் சேனல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஒவ்வொரு டாப்பிக்கும் வந்து நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா வரும். ஸோ நீங்கள் நோட் போட்டு அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து எழுதிக்கலாம். ஸோ இதில் அட்லீஸ்ட் வந்து ஒரு 10 to 15 கொஷின்ஸ் வந்து நீங்கள் சால்வ் பண்ணாலும் ஃபார்மா சப்ஜெக்ட்லேருந்து ஒரு 50 கொஷின் தான் நீங்கள் ஈஸியாக வந்து கட் ஆஃப் ரேஞ்சில் வந்து வந்துடலாம். ஸோ இந்த மாதிரியே நீங்கள் வந்து பிளான் பண்ணி படிச்சுக்கோங்க. பட் பெஸ்ட் சாய்ஸ் என்ன சொல்லணும்னா நீங்கள் வந்து டிஃபார்ம் படிச்சிங்கன்னா நான் சொன்ன டாபிக்ஸ் வந்து படிச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் எம்ஆர்பி சிலபஸ் படிச்சிங்கனாவே, ஏன்னா டிஃபார்ம் படிச்சிருப்பீங்கன்னா எம்ஆர்பி சிலபஸே எனஃபாக இருக்கும். ஸோ அதிலேயே வந்து 45 to 50 கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக வந்துடும். நீங்கள் பிஃபார்ம் படிச்சிங்கன்னா அடிஷ்னலாக இந்த இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டெக்னிக்ஸு, அதுக்கப்புறம் மெடிசினல் கெமிஸ்ட்ரி, கேடு, அதுக்கப்புறம் விஜிலன்ஸ், ரெகுலேட்டரி அஃபேர்ஸ், குவாலிட்டி கண்ட்ரோல், ஸோ இந்த மாதிரியெல்லாம் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னா ஈஸியாக வந்து அதுவும் வந்துடும். ஸோ இதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், எந்த புக்கு ரெஃபர் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த புக்கே உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த புக்கோட நேம் வந்து டெக்ஸ்ட் புக் ஆஃப் எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் ரெடி பண்ணாலும்
மற்ற காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட் வைஸில் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும். ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மேஜர் சப்ஜெக்டான சூட்டிக்ஸ் இருக்குது, காலேஜ் இருக்குது, கெமிஸ்ட்ரி இருக்குது, அதுக்கப்புறம் ஜூரிஸ்ப்ருடென்ஸ் இருக்குது, பயோகெமிஸ்ட்ரி இருக்குது, அண்டு ஹியூமன் அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜி இருக்குது. ஸோ இந்த கோர் சப்ஜெக்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லியிருந்தேன் இந்த ஆர்ஆர்பி ஃபார்மசிஸ்ட்டுக்கும். ஸோ இதிலே வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து கவர் ஆகும். இதில் வந்து ஏற்கனவே இந்த புக்கிலேருந்து தான் பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயரில் நான் சொல்லியிருந்தேன் 4 மந்த்துக்கு முன்னாடி வந்து ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க ஆர்ஆர்பியில். அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த புக்கில் இருந்தே 45 கொஷின்ஸ் அவுட் ஆஃப் 70க்கு வந்து வந்திருந்தது. ஸோ இத்தனை கொஷின்ஸ் வந்து இது டிஃபார்ம் சிலபஸ் பேஸ் பண்ணி ரெடி பண்ண புக்கு. ஏன்னா எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட்ன்றது வந்து பார்த்திங்கன்னா டிஃபார்ம் வச்சு தான் வந்து எடுக்கிறாங்க ஸோ சிலபஸ். ஸோ அப்படி பார்க்கும்போது அதுக்காக ரெடி பண்ண புக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த 45 to 50 கொஷின்ஸ் வந்து டிஃபார்ம் சிலபஸில் வரும்போது இந்த புக்கிலே வந்து 45 கொஷின்ஸ் மேலே வந்து கவர் ஆகும். இதில் வந்து இந்த மேஜர் சப்ஜெக்ட் எல்லாமே வந்து இருக்கும், எல்லாமே வந்து கலரில் வந்து இருக்கும். ஸோ பிரிண்ட் பண்ணும்போதும் கலரில் தான் பிரிண்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட் வந்து 1800 வரும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஆர்பிக்கும் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம், நீங்கள் எம்ஆர்பி ப்ரிப்பேர் பண்ணுறதுனாலும் இதில் பண்ணிக்கலாம். பட் அப்டேட் பண்ணியிருக்காங்களே இப்போ வந்து இந்த புக்கு வந்து பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் விட்டதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த சேஞ்சான சிலபஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னலாக வந்து பிடிஎஃப் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து பை பண்ணும்போது அதையும் வந்து வாங்கிக்கலாம். ஸோ வேணுன்றவங்க இங்கே வந்து நம்பர் இருக்குது. ஸோ இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்தீங்கன்னா புக்கை வந்து ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ வேணுன்றவங்க இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு டெலிகிராம் சேனலும் இருக்குது, அந்த இன்ஸ்டாகிராம் பேஜும் இருக்குது. ஸோ நீங்கள் அங்கே வந்து எல்லா கண்டென்ட்டையும் வந்து ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். சாப்டர் வைஸ் நோட்ஸும் இம்பார்ட்டண்ட் நோட்டிஃபிகேஷன்ஸும் அனௌன்ஸ்மெண்ட்ஸும் எல்லாமே வந்து அங்கே வந்து இன்ஸ்டண்ட்டாக அப்டேட் பண்ணிடுவோம். ஸோ எம்சிக்யூஸும் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். போத் அண்டு நம்ம டெலிகிராம் அண்ட் இன்ஸ்டாலையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரிப்பேர் பண்ணி அங்கே போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அங்கேயும் வந்து நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷினும் வந்து நீங்கள் வந்து ஒரு டைம் வந்து கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போது நீங்கள் படிக்கிறதுக்கு முன்னாடி கொஷின்ஸ் பேட்டர்ன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்கள் ப்ரிப்ரேஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கொஷின் பேப்பர் வந்து நான் டெலிகிராமில் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ பார்த்துக்கோங்க. இதில் வந்து கொஷின்ஸ் வந்து நான் ஆல்ரெடி வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ நான் சொல்லியிருந்தேன் டெக்ஸ்ட் புக் ஆஃப் எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் புக்கு. ஸோ அதிலிருந்து கண்டென்ட் எடுத்து எந்தெந்த கொஷின் எங்கே கேட்டிருக்காங்க அப்படின்னு வந்து நான் வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ அதனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த புக்கில் நான் 45 கொஷின்ஸ் வந்து வந்துருந்தான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த கொஷின்ஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷினில் நீங்கள் இதை பார்த்துட்டு கூட நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம். பட் இந்த கொஷின்ஸ் வந்து நீங்கள் ஒரு டைம் வந்து கோத்ரூ பண்ணிக்கோங்க ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது எல்லா கொஷின்ஸுமே வந்து அந்த ஒரு புக்கிலேருந்து கேட்டது தான், அதான் வந்து இங்கே ப்ரீவியஸ் இயரில் கேட்டதாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கு. இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவும் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கு. ஸோ கொஷின் பேப்பர் வந்து நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவும் வந்து பார்க்காதான் பார்த்துக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு எதுனா யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. ஏதாச்சும் டவுட்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக வேறு இருந்தால் அதை பற்றியே வீடியோ மேக் பண்ணுவோம், இல்லை கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுவோம். ஃபர்தராக இந்த மாதிரி வீடியோஸ்க்கு இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம ஃபார்மா யூனிவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.